குழந்தைகள் பத்தின ஒரு முக்கியமான விஷயம். குடும்ப கௌரவம், ஆம்பளை லட்சணம், பொம்பளை லட்சணம், கடவுள், பேய், இது போன்ற பிற்போக்கு சிந்தனைகளை, அவற்றின் செயற்கையான கட்டமைப்பு பிம்பங்களை, அவை உண்டாக்கும் போலி மன அழுத்தங்களை குறைந்தபட்சம் வருங்கால தலைமுறைகளிடத்தில் கடத்தாமல் இருப்போம். பெற்றோர்களின் செயற்கையான கற்பிதங்களை சுமக்க, அவர்களின் இயலாத காரியங்களை நிறைவேற்ற குழந்தைகள் பூமியில் பிறப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கவிதை, ஒரு பறவை. வாழ்க்கை பற்றி அவர்கள் உலகம் அவர்களுக்கானது. அவர்களை வெறுமையாக விட்டுவிடுங்கள், போதும். அவர்களாக பூமியில் வாழட்டும் அப்படின்னு இந்த கவிதையை முடிக்கிறேன். பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தைகளை பெத்துக்கிறது வருங்காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இது ஹர்ட் கூட ஆகலாம். ஆனா நம்ம இதை ஹர்ட் பண்ணணுன்றதை விட இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உளவியலை நம்ம கண்டிப்பா ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணுங்கிற ஒரு அக்கறையில நான் இதை சொல்றேன். இது எல்லாருக்குமே பொருந்துற விஷயம் தான். நம்ம குழந்தைங்களை என்னவா நம்ம பாக்குறோம், அதை நம்ம எதுக்கு படிக்க வைக்கிறோம், ஏன் அதை வளர்க்குறோங்கிற அந்த கேள்வியை நமக்குள்ள கட்டாயமா கேட்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கணும். நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளுடைய கௌரவங்களை அது காப்பாற்றணும். நம்ம சொல் பேச்செல்லாம் அதை கேட்கணும். இப்படியான புரிதல் தான் நமக்குள்ள குழந்தைகள் மீது இருக்கு. ஆனா பொதுவா சொல்லணும்னா அவங்க மேல நமக்கு ஒரு பேரன்பே இல்லை. அது வெளிப்படையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உண்மையாவே குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம கத்து வச்சிட்டு இருக்கிற இந்த கற்பிதங்கள் இதெல்லாமே ஒரு செயற்கையானதுதான். இது இயற்கையான அமைப்பு கிடையாது. நம்ம இதெல்லாம் வாழ்க்கை நம்ம ஏதோ ஒண்ணு நமக்கு முன்னாடி சொன்னது மூலமா இல்ல நமக்கு புரிஞ்சது மூலமா நம்ம ஏதோ ஒண்ணு பின்பற்றிட்டு வரோம். ஆனா அதுதான் இயற்கையினுடைய தத்துவம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு புரிதல். வாழ்க்கையில அவங்க எதை வாழ்க்கையா பார்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எதை உணர்றாங்க, எதை பேசணும்னு நினைக்கிறாங்க, எதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே அவங்க இந்த பிரபஞ்சத்தோட பேசி பழகி அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்களே தவிர நம்ம பேச்சை கேட்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கட்டாயமா இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்ல ஆரோக்கியம், ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒண்ணுதான் நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மற்றதெல்லாம் அவங்க இந்த பூமியில எல்லாத்தையும் தேடி அவங்களுக்கு வாழ்றதுக்கு என்ன அவசியமோ அதெல்லாம் புரிஞ்சு அவங்க வாழ்ந்துப்பாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களா விட்டுறலாம்.